பார்வதி பதையே அழகேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவூர் ஆதீன ஸ்ரீ குருமாசனம் அவர்கள் பொன்னார்த்தவடிகளை வணங்கியும் தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசனம் அவர்கள் பொன்னார்த்தவடிகளை வணங்கியும் தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்புரான் சுவாமிகள் பொன்னார்த்தவடிகளை வணங்கியும் இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கும் திரு மோகன் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய தினம் 53வது திருவிளையாடல் கீரனை கரையேற்றிய படலம் என்கின்ற படலத்தில் நாம் இருக்கின்றோம். பாண்டி நாட்டில் வங்கிய சூடாமணி என்கின்ற பாண்டிய மன்னன் சொக்கநாத பெருமானிடத்தில் பேரன்பு கொண்டு அரசாட்சி செய்து வருகின்றான். பலவிதமான மலர் தோட்டங்களை அமைத்து சொக்கநாத பெருமானுக்கு அந்த மலர்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்றான். அந்த பாண்டிய மன்னனுக்கு மிகவும் பிடித்த மலர் செண்பகப்பூ. ஆகையினால் நிறைய செண்பக மலர்களை எல்லாம் பயிரிட்டு சொக்கநாத பெருமானுக்கும் அங்கேயக்கண்ணி அம்மைக்கும் முழுவதுமாக செண்பகப்பூக்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனைகள் செய்து தினந்தோறும் வழிபாடு செய்கின்றார். ஆகையினால் அந்த சொக்கநாத பெருமானுக்கும் செண்பக சுந்தரர் என்ற பெயர் வருகிறது. அந்த பாண்டிய மன்னனுக்கும் செண்பகமாறன் என்ற பெயர் வருகிறது. இளவேநீர் காலமானது வருகின்றது. அதை மிக விரிவாக பரஞ்சோதி முனிவர் இளவேநீர் காலத்தை சித்தரிக்கின்றார். அந்த இளவேநீர் காலத்தில் பாண்டிய மன்னனும் அவனுடைய பட்டத்து அரசியும் ஒரு தனிமையான சோலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த பாண்டிய மன்னனுக்கு பலவிதமான மலர்களினுடைய வாசனைகள் எல்லாம் தெரியும். அந்த சோலையில் அவர்கள் தனித்து இருக்கும்போது ஒரு அபூர்வமான ஒரு வாசனையானது அவனது மூக்கை தொடர்கின்றது. அந்த வாசனை எங்கிருந்து வருகின்றது என்று சுற்றுமுற்றும் பார்க்கின்றான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய பட்டத்தரசியின் தலையிலிருந்து அந்த வாசனை வருகிறது. உடனே அந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. பெண்களினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா என்ற சந்தேகம் வருகிறது. உடனே சங்க புலவர்களிடத்தில் கூறி அந்த என்னுடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடியவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக அளிப்பேன் என்று 1000 பொற்காசுகளை ஒரு பொற்கிளியில் கட்டி சங்க புலவர்களுடைய சபையில் தொங்க விட்டு விடுகின்றான். இந்த சங்க புலவர்கள் பல நூல்களை தனித்தனியாக ஆய்வு செய்கின்றார்கள். இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆய்வு செய்கின்றார்கள். இதற்கு பதில் கிடைக்கவில்லை. இப்படி அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த பாண்டி மண்டலத்தில் தருமி என்ற ஒரு அந்தன சிறுவன் சிவாச்சாரியாக இருக்கின்றார். அவர் மிகுந்த வறுமை, ஆனால் ஆகமங்கள் வேதங்களை எல்லாம் படித்திருக்கின்றார். அவருக்கு திருமணம் முடியவில்லை. தாய் தகப்பனும் இல்லை. திருமணம் முடிந்தால்தான் சொக்கநாத பெருமானை தொட்டு பூஜை செய்ய முடியும். அதற்கு திருமணம் ஒரு கட்டாய ஒரு சம்பிரதாயமாக இருக்கின்றது. அந்த தர்மியானவன் சொக்கநாத பெருமானிடத்தில் சென்று
அந்த 1000 பொற்காசுகளும் எனக்கு கிடைத்தால் என்னுடைய வறுமையும் தீரும், நான் திருமணமும் செய்து கொள்வேன், திருமணம் செய்தால்தான் உன்னை தொட்டு பூஜை செய்ய முடியும் என்று கூறுகின்றார்கள் என்றெல்லாம் வேண்டுகின்றார். அந்த 1000 பொற்காசுகளை தரக்கூடிய ஒரு கவிதை எனக்கு கிடைத்தால் நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்றெல்லாம் வேண்டுகின்றார். உடனே சுக்கநாத பெருமான் ஒரு சங்க புலவராக அங்கே தோன்றி அவரிடத்தில் கொங்குதேர் வாழ்க்கை என்ற ஆரம்பிக்கக்கூடிய பாடலை எழுதி கொடுக்கின்றார். அந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல் என்றால், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பகிலியது கெளிய நட்பின் மகிழியல் செறியிற்று அறிவை கூந்தலின் நரியவும் குணவோ நீ அறியும் கூவே என்று 5 வரியில் ஒரு நேரிசை ஆசிரியப்பாவாக எழுதுகின்றார்கள். கடைசி வரிக்கு முந்தின வரி 3 வார்த்தைகள் மட்டும் இருக்க வேண்டும், மீதியெல்லாம் 4 வார்த்தைகள் இருக்கலாம். இதற்கு நேரிசை ஆசிரியப்பா என்று பெயர். அந்த இலக்கணத்தில் ஒரு பாடலை எழுதி அந்த தர்மியினிடத்தில் கொடுக்கின்றார். தர்மி அதை சங்க புலவர்களிடத்தில் கொண்டு காண்பிக்கின்றார். எல்லோரும் அதை வாங்கி பார்க்கின்றார்கள். அது மிகவும் அர்த்தமுள்ள ஒரு பாடலாகவும் பொருட்செறிவும் சொற்செறிவும் உள்ள பாடலாக இருக்கின்றது என்று எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அந்த பாடலுக்கு விளக்கத்தையும் அரசனிடத்தில் அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், அந்த பாடலில் கொங்கு தேர் வாழ்க்கை, கொங்குன்னு தேன், தேர்னா தேடக்கூடிய, தேனை தேடக்கூடிய அழகிய இறக்கைகளை உடைய வண்டு, கொங்குதேர் வாழ்க்கை, தேனை தேடிக்கொண்டு வாழ்க்கையை செலுத்தக்கூடிய அழகிய இறக்கைகளை உடைய தும்பி வண்டே காமம் செப்பாது அப்படின்னா மனம் போன போக்கில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் கேட்ட கேள்விக்கு மனம் போன போக்கில் பேசாது, கண்டது மொழிமோ கூடே நிற்பாத வாசனை பொருட்களை நுகர்ந்து இருப்பாய், அந்த வாசனைகளை எல்லாம் நீ நுகர்ந்து இருப்பாய், அப்படி நீ ஆய்ந்து கண்ட உண்மையை கூறுவாயாக. கண்டது மொழிமோ பகிலியது கெளிய நட்பு, பிறவிதோறும் என்னோடு பழகி வரக்கூடிய மகிழியல் மகிழ் போன்றும் செறியிட்டு நெருங்கிய பல்வரிசை கொண்டும் உள்ள பெண்ணின் அந்த கூந்தலினுடைய வாசத்தை விட நீ அறிந்த பூக்களில் வாசம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அப்ப இதிலிருந்து என்ன பெறப்படுகிறது என்றால், பெண்களினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்பது பெறப்படுகிறது. அதைத்தான் அந்த பாட்டில் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பெண்ணின் கூந்தலில் இருக்கக்கூடிய வாசனையை விட சிறந்த வாசனை உள்ள பூ எது இருக்கின்றதா நீ சொல் அப்படின்னுட்டு சொல்லும் பொழுது அதிலிருந்து பெறக்கூடிய கருத்து என்ன? பெண்களினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே ஒரு வாசம் உண்டு அப்படிங்கிறது தான் அந்த கருத்து. அந்த கருத்தும் அந்த சொல் அமைப்பையும் கேட்டு தெரிந்து கொண்ட அரசனும் தன்னுடைய கருத்துக்கு ஏற்றாற் போல இருக்கின்றது என்று மகிழ்ந்து அந்த தர்மிக்கு அந்த பொற்காசுகளை கொடுத்து விடுங்கள் என்று கூறுகிறார்கள். தர்மி அந்த பொற்களியை எடுப்பதற்காக இப்பொழுது வருகின்றார். அப்பொழுது நக்கீரர், தலைமை புலவராக இருக்கக்கூடிய நக்கீரர், தங்களுக்கு அந்த பரிசு கிடையாது, அதில் சொற்சுவை நன்றாக இருக்கின்றது, ஆனால் பொருள் குற்றம் இருக்கின்றது என்று கூறுகிறார். தர்மிக்கு தமிழ் சரிவர தெரியாது, இதை விளக்கவும் அவருக்கு தெரியாது. ஆகையினால் தர்மி அந்த கவிதையை கொண்டு கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் நேராக சொக்கநாத பெருமானிடத்தில் சென்று விடுகின்றார். சென்று சொக்கநாத பெருமானிடத்தில் வேண்டுகின்றார், பெருமானே,
எனக்கு அந்த 1000 பொற்காசு வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் வேண்டவில்லை. ஆனால் ஒரு சாதாரண மனிதர் பிறவியாக பிறந்து குறைந்த ஆயுளை உடைய ஒரு புலவர், பிறப்பு இறப்பு இல்லாதவனாகிய எல்லா அறிவும் உடைய உன்னுடைய பாட்டில் உரை கூறுவதா? ஆகையினால் அதற்கு தகுந்த பதிலை நீதான் கொடுக்க வேண்டும் என்று சொக்கநாத பெருமானிடத்தில் வேண்டுகின்றார். உடனே சொக்கநாத பெருமான் தருமி முன்னால் தோன்றி தருமியை அழைத்து கொண்டு விவரத்தை கேட்டு தருமியை அழைத்து கொண்டு சங்கப்புலவர்களினுடைய கழகத்திற்கு வருகின்றார். கழகத்திற்கு வந்து தன்னுடைய பாடலில் யார் குற்றம் கூறினார்கள் என்று கேட்கின்றார். நக்கீரர் நானே கூறினேன் என்று கூறுகின்றார். அப்பொழுது என்ன குற்றம் என்றால், பெண்களினுடைய கூந்தலுக்கு இயற்கையில் வாசனை கிடையாது என்று நக்கீரர் வாதிடுகின்றார். அப்பொழுது கற்புக்கரசிகளாகிய பெண்களுக்கும் அதே விதிதானா என்று கேட்கின்றார். அப்படியேதான் என்று நக்கீரர் கூறுகின்றார். மேலும் சிவபெருமான் தேவலோகத்து பெண்களுடைய கூந்தலுக்கும் அதே விதிதானா என்று கேட்கின்றார். அவர்களுக்கும் அதே விதிதான் என்று கூறுகின்றார். உடனே சொக்கநாத பெருமான், நீ அனுதினமும் வழிபடக்கூடிய அந்த காலத்தியப்பருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஞான பூங்கோதை என்கின்ற அம்மையாரினுடைய கூந்தலுக்கும் அதே விதிதானா என்று கேட்கின்றார். அப்படி கேட்கும் பொழுது தன்னுடைய நெற்றிக்கண்ணை காண்பிக்கின்றார். வந்தது சிவபெருமான் என்று நெற்றிக்கண்ணை காண்பிக்கின்றார். வந்தது சிவபெருமான் என்று தெரிந்தும் நக்கீரன் உறுதியாக பதில் கூறுகின்றார். அந்த ஞானப்பூங்கோதை அம்மைக்கும் அதே விதிதான் என்று உறுதிபட நிற்கின்றார். உடனே சிவபெருமான் நக்கீரரை பொசுக்கிவிட்டு அந்த நக்கீரர் அந்த வெப்பம் தாங்காமல் பொற்றாமரை குளத்தில் விழுந்து துன்பப்படுகின்றார். இறைவன் அந்த இடத்தை விட்டு மறைந்து விடுகின்றார் என்று என்ற அளவில் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி இப்பொழுது 53வது திருவிளையாடல் கீரனை கரையேற்றிய படலம் என்கின்ற படலத்தில் முதல் பாடலிலிருந்தே நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கின்றது. ஏன்னா இப்போ லேப்டாப்பில் நம்ம பதிகிறோம், அதனால முதல் பாட்டிலிருந்து நம்ம போகலாம். மாறனை கொடி கண்டவன் அந்தன மைந்தனுக்கு, மாறனை கொடி கண்டவன் அந்தன மைந்தனுக்கு, ஆரணல் கனக கிளி வீழ்ந்தது அரைந்தனும், ஆரணல் கனக கிழியீந்தது அரைந்தனும், ஏர் அணத்திரள் சோழ் மதர் கோடை எடுத்தினோ, ஏர் அணத்திரள் சூழ்மலர் கோடை இடத்தினும், கீரனை கரையேற்றியவாறு கிழத்துவான், கீரனை கரையேற்றியவாறு கிளத்துவான், மாறனை கொடி கண்டவன் மன்மதனை பொடிப்பொடியாக எரித்த சிவபெருமான். சிவபெருமான் சனகாதி முனிவர்கள் 4 பேருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப சுவாமி நந்தியம்பெருமான்கிட்ட சொல்றாரு, மன்மதன் வருவான், அவனை மட்டும் அனுப்பி மற்றவங்க யாரையும் அனுப்பாத அப்படின்னு சொல்றாரு. அதே போல மன்மதன் வருகின்றான். மன்மதனை அப்படியே சுவாமி பொடி பொடியா எரிச்சிருக்கிறார். அப்படி மாறனை, மாறன்னா மன்மதன், மன்மதனை பொடி கண்டவன், பொடி பொடியாக ஆக்கியவன். அந்தன மைந்தனுக்கு, அந்த அந்தன மைந்தனாகிய தருமிக்கு ஆற நல் கனகக்கிளி ஈந்தது அரைந்தனம். ஆறன்னா மிகவும் நல்ல அந்த பொற்கிளியை கொடுத்த வரலாற்றை ஓரளவுக்கு நாம் எடுத்து சொன்னோம். ஏன்னா இன்னும் அந்த பொற்கிளி கொடுக்கல, இனிமேல் தான் கொடுப்பாங்க. அந்த வரலாற்றை ஓரளவிற்கு எடுத்து சொன்னோம். அரைந்தனம் அப்படின்னா கூறினோம் அப்படின்னு அர்த்தம். கனகம்னா பொற்கிளி, கனகம்னா பொன். ஏர் அன்ன திரள் சூழ், சிறந்த, ஏர்னா சிறந்த, அன்ன பறவைகளினுடைய கூட்டம்,
திரள்னா கூட்டம். அப்படி சிறந்த அன்னப்பறவைகளினுடைய கூட்டங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மலர் ஓடை இடத்திலும், இந்த இடத்துல மலர் ஓடைன்னா பொற்றாமரை குளம்னு அர்த்தம். அந்த பொற்றாமரை குளத்தின் இடத்திலும் கீரனை கரையேற்றியவாறு கிளம்புவான். அந்த பொற்றாமரை கரையினுடைய தீர்த்த கரையில் கீரனை சிவபெருமான் அந்த வெப்ப நோயிலிருந்து கரையேற்றிய அந்த வரலாற்றை இப்பொழுது உங்களுக்கு நான் கூறுகின்றேன் அப்படின்னு சொல்லி கூறுகின்றார். கிழக்குவான் அப்படின்னா கூறுகின்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு போறோம். அப்போ அந்த மதுரை மாநகரத்துல நிறைய அன்னப்பறவைகள் இருக்குது. இப்போ இருந்திருக்கு. இப்ப அன்னப்பறவைகள்னாலே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு வெள்ளையா இருக்கும் மட்டும் தெரியுது. இதுல சிவபெருமானே அன்னப்பறவைகள் நிறைய மதுரையில இருக்குன்னு காட்டுறாங்க. அந்த திரு ஆலவாயுடையாருடைய திருமுகப்பாசுரத்துல சொல்லும்போது சொல்றாங்க, மதிமலி பொலிசை மாடக்கூடல் பதிசை நிலவு பால்நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவஞ்சான் மொழிதரு மாற்றம் பருவக் கொள்மோ படியன பாவலர்க்கு ஒளிமையின் உதவி ஒளிதிகள் பொறுமா மதிபுரை குளவிய குடைக்கீழ் செருமா உழைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பதில் பானபத்திரம் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் பொறுத்து வரவிடுப்பதுவே. அன்னம் பகில் பொருள் ஆலவாய் அப்படின்னுட்டு அந்த ஆலவாயை சொல்லும்போது அன்னப்பறவையை பற்றி சொல்றாங்க. அதுபோல பரஞ்சோதி முனிவரும் அந்த பொற்றாமரை குளத்தக்கரையில நிறைய அன்னப்பறவைகள் எல்லாம் இருந்தது அப்படின்ட்டு இதுல வந்து சொல்றாங்க. தாழ்ந்த வேணிய நெற்றி முளைத்த தடல் கண்ணால் தாழ்ந்த வேணிய நெற்றி முளைத்த தடல் கண்ணால் ஓழ்கதாவதன் ஆடக பங்கய பொய்கைவாய் ஓழ்கதாவதன் ஆடக பங்கய பொய்கைவாய் வீழ்ந்து அரும்படர் வேலையில் வீழ்ந்த நம்பிம்முற வீழ்ந்து அரும்பட வேலையில் வீழ்ந்த நம்பிம்முற சூழ்ந்த நாவலர் கண்டு பொறாது தொடங்குவார் சூழ்ந்த நாவலர் கண்டு பொறாது தொடங்குவார். தாழ்ந்த வேணியன் தர வரைக்கும் அந்த சடை வந்து விழுந்து கிடக்கக்கூடியது. அதனாலதான் தாழ்ந்த, மிகவும் நீண்ட முடின்னு அர்த்தம். தாழ்ந்தன்னா நீண்ட முடிகளை உடைய சடையை உடையவன். வேணின்னா சடைன்னு அர்த்தம். நெற்றி முளைத்த தழல் கண்ணால், அப்படி அந்த சடையனாகிய சிவபெருமான் தன்னுடைய நெற்றியில் தோன்றிய அந்த நெருப்பு கண்களால் கோழ்த நாவலன், கோழ்தன்னா சுடப்பட்ட, பொசுக்கப்பட்ட, அந்த பொசுக்கப்பட்ட நாவலனாகிய கீரன், அந்த கீரன் நாவலன்னா நக்கீரன் அர்த்தம். அந்த நக்கீரன் ஆடக பங்கய பொய்கைவாய், ஆடகம்னா பங்கயம்னா தாமரை, அந்த பொற்றாமரை தீர்த்த கரையில் வீழ்ந்து, தீர்த்த குளத்தில் விழுந்து அரும்படர் வேலையில் வீழ்ந்தனன். மிகவும் துன்பக்கடலில் அவன் வீழ்ந்து கிடக்கின்றான். வேலைனா கடல், துன்பக்கடலில் அவன் வீழ்ந்து கிடக்கின்றான். விம்முற சூழ்ந்த நாவலர், விம்முறன்னா துயரம் அடைந்தன்னு அர்த்தம். துயரம் அடைந்து அந்த நக்கீரனை சூழ்ந்து இருக்கக்கூடிய நாவலர்கள், மீதி உள்ள சங்கப்புலவர்கள்
இந்த நிகழ்ச்சியை கண்டு பொறாது துன்பத்தை தாங்க முடியாமல் அவர்கள் வருந்துகின்றார்கள். துளங்குவார் அப்படின்னா வருந்துதல் அர்த்தம். இந்த துன்பத்தை தாங்க முடியாமல் மற்ற புலவர்கள் எல்லாம் இப்பொழுது வருத்தம் அடைகின்றார்கள். அப்புறம் நெற்றி முளைத்து தளர்கண்ணார், அந்த நேரத்துல மட்டும் அந்த நெற்றிக்கண் திறக்குது, மற்ற நேரம் அது அப்படியே மூடியே இருக்குது. மன்மதனை பொடிப்பொடியாக ஆக்கிய சிவபெருமான் அந்த அந்தன மைந்தனாகிய தருணிக்கு நிறைய நல்ல அந்த பொற்கிளியை கொடுத்த வரலாற்றை ஓரளவிற்கு நாம் சென்ற திருவிளையாடலில் கூறினோம். சிறந்த அன்னப்பறவைகளினுடைய கூட்டங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய மலர் ஓடையாகிய பொற்றாமரை தீர்த்த கரையில் அந்த விழுந்து கிடக்கக்கூடிய அந்த குளத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய அந்த நக்கீரனை அந்த பொற்றாமரை குளக்கரையில் அந்த நக்கீரனை கரையேற்றிய அந்த வரலாற்றை இனி நான் உங்களுக்கு கூற இருக்கின்றேன். நீண்ட சடைமுடியை உடைய சடையனாகிய அந்த சொக்கநாத பெருமான் தன்னுடைய நெற்றியில் முளைத்த நெருப்பு கண்களால் நாவலனாகிய நக்கீரனை பொசுக்கி விட்டான். அந்த வெப்பம் தாங்காது பொசுங்கிய அந்த நக்கீரனானவன் அந்த பொற்றாமரை பூத்து இருக்கக்கூடிய அந்த பொய்கையில் இப்பொழுது கீழே விழுந்து துன்பக்கடல் என்கின்ற கடலில் அவன் வீழ்ந்து துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றான். இவ்வாறு துயரமடைந்து அவனை சூழ்ந்து இருக்கக்கூடிய மற்ற சங்க புலவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை கண்டு பொறுக்க முடியாமல் அவர்களும் வருத்தத்தில் இப்பொழுது ஆழ்ந்து இருக்கின்றார்கள். ஏன்ற வேந்தன் கிலா கொடியீட்டம் இன்கதிர், ஏன்ற வேந்தன் கிலா கொடியீட்டம் இன்கதிர், காந்த நாயக மாமணி போகிய கண்டியோ, காந்த நாயகம் மாமணி போகிய கண்டியோ, ஆன்ற ஞானங்கிலாதவர் கல்வியும் ஆனதே, ஆன்ற ஞானம் இல்லாதவர் கல்வியும் ஆனதே, சான்ற கேரங்கிலாது அவை கோடிய சங்கமே, சான்ற இறங்கிலாத அவை கூடிய சங்கமே, தக்க அரசன் இல்லாத குடிமக்கள் எப்படி குடிமக்களினுடைய கூட்டம் எப்படி துன்பத்தை அடைவார்களோ அதை போல சங்கப்புலவர்கள் துன்பத்தை அடைந்தார்கள். ஏன்ற வேந்தன் ஒரு அரசன் அப்படின்னு இருந்தா மக்களினுடைய பசியை போக்க வேண்டும், மக்களை எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அந்த அரசன் இந்த மாதிரிலாம் இல்லாம இருந்தா அவன்கிட்ட இருக்கக்கூடிய குடிமக்கள் துன்பப்படுவார்கள். அதுபோல அந்த தலைமை புலவராகிய நக்கீரன் இல்லாத அந்த சங்கமானது எப்படி இருந்தது என்று இதில் கூறுகிறார். ஒரு தகுந்த அரசன் இல்லாத குடிமக்கள் கூட்டம் எப்படி துன்பப்படுமோ அதுபோல தலைமை புலவன் நக்கீரன் இல்லாது சங்க புலவர்கள் துன்பப்பட்டார்கள். இன்கதிர் கான்ற நாயகம் மாமணி போகிய கண்டியும், இனிமையாக ஒளி வீசக்கூடிய பதிக்கப்பட்ட, கான்ற அப்படின்னா நடுவில் பதிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். நாயகம் நடுநிலை, நடுவில் இருக்கக்கூடிய மாமணி போகிய கண்டியும், ஒரு அந்த நல்ல மணிகள் பதிக்கப்பட்ட ஒரு பதக்கம். அந்த பதக்கம் இல்லாத அந்த கண்டி, ஒரு கண்டின்னா ஒரு மாலைன்னு அர்த்தம். அந்த மாலையில நடுவில் ஒரு பதக்கம் பதிச்சு வச்சிருப்பாங்க, ஒரு பதக்கம் போட்டிருப்பாங்க.
அந்த பதக்கம் இல்லைன்னா அந்த கண்டி போட்டும் அது அழகா இருக்காது. அந்த கண்டிங்கிற ஆபரணத்துக்கு நடுவில் ஒரு பதக்கம் இருக்கணும். இருந்தால்தான் அதற்கு மதிப்பு. அதுபோல எப்படி ஒரு கண்டிக்கு நடுவில் அந்த பதக்கம் நடுநாயகமாக இருக்கிறதோ, அதுபோல சங்கப்புலவர்களினுடைய கூட்டத்திற்கு நடுநாயகமாக தலைமை புலவராக நக்கீரன் இருந்தார். அப்ப அந்த நக்கீரன் இல்லாத சபை எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு கண்டியில் அந்த பதக்கம் நடுநாயகமாக பதிக்கக்கூடிய அந்த பதக்கம் இல்லாத கண்டி போல, அந்த ஆபரணம் போல அந்த சபையானது இருந்தது. ஆன்ற ஞானம் இல்லாதவர் கல்வியும் ஆனதே. அதாவது மெய்யுணர்வு, ஆன்ற ஞானம்னா மெய்யுணர்வோடு கூடிய அந்த ஞானம். இல்லாதவர்களினுடைய கல்வி எப்படி இருக்கும்? அப்போ கல்வி இருக்கும், அந்த கல்வியில இறை பக்தியும் இருக்கணும், இறைவன் மீது நம்பிக்கையும் இருக்கணும். இதுக்கு நல்ல உதாரணம் தாரகாவணத்து ரிஷிகள் தான். நல்ல படித்தவங்க, நேர்மையானவங்க, ரொம்ப நல்லவங்க. ஒரே ஒரு மிஸ்டேக் அவங்க, இறைவனை நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சுவாமியே கீழே இறங்கி வரார் தாரகாவணத்து. அது மாதிரி கல்வி இருந்தாலும் அந்த கல்வியில இறைவனை பற்றிய ஞானத்தோடு கூடிய கல்வி இருக்கணும். அப்படிப்பட்ட கல்வியும் ஆனது. அப்புறம் அந்த கல்வியெல்லாம் இருந்தாலும் அதுல இறைஞானம் என்பது இல்லாவிட்டால் அந்த கல்வி எப்படி பிரயோஜனம் இல்லாமல் இருக்குமோ, அதுபோல இந்த நக்கீரன் என்ற தலைமை புலவர் இல்லாத அந்த அவையும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக இருந்தது, ஆனதே. சான்ற கீரன் இல்லாது, சான்றன்னா சிறந்த அப்படின்னு அர்த்தம். சிறந்த நக்கீரன் இல்லாத அந்த அவை இப்பொழுது அந்த சங்கமானது கூடுகின்றது. அது நடுவில் நக்கீரன் இல்லாதது இப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்படுகிறது. ஐய சொற்பொருள் தன்படிவு ஆனவர் ஆதவாய், ஐய சொற்பொருள் தன்படிவு ஆனவர் ஆதவாய், மை தழைத்த மிடத்தின தம்மொடும் வாதுதான், மை தழைத்த மிடத்தின தம்மொடும் வாதுதான், செய்த இப்பிழையோ பெரிது எப்படி தீருமோ, செய்த இப்பிழையோ பெரிது எப்படி தீருமோ, உய்வது அற்புதமே என யாவரும் பண்ணினார், உய்வது அற்புதமே என யாவரும் உண்ணினார். ஐய அப்படின்னா அழகியன்னு அர்த்தம். அழகிய சொல்லும் பொருளும் தன்னுடைய வடிவமாக இருக்கக்கூடியவர் அந்த சுப்பநாத பெருமான். சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம், சொற்பிரபஞ்சமாகவும் பொருள் பிரபஞ்சமாகவும் இருக்கக்கூடியவர் அந்த சொப்பநாத பெருமான். அபிராமி எந்தாதில் சொல்றாங்க பார்த்தீங்களா, சொல்லும் பொருளும் என நடமாடி வரும், சொல்லும் பொருளும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொல்லும் பொருளும் என நடமாடி வரும் துணைவருடன் பொருளும் பரிமள பொருளே அப்படின்ட்டு அதில் சொல்லுவாங்க. அப்படி அந்த சொல்லும் பொருளும் அந்த சொந்தநாத பெருமானே அந்த வடிவமாக இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது அவருடைய சொல்லில் குற்றம் காண முடியுமா, அவர் சொன்ன பொருளில் குற்றம் காண முடியுமாங்கிறது தான் அந்த அர்த்தம். ஆலவாய் மை தழைத்த மிடற்றினர், அந்த திரு ஆலவாய் என்கின்ற திருத்தலத்தில் கருமையான விஷத்தை அணிந்த மிடல், அந்த கண்டத்தை உடையவர். அந்த மிடற்றினர் தம்மோடும், அந்த சொக்கநாத பெருமானோடு வாதுதான் செய்த இப்பிழையோ பெரிது. முதல்ல நக்கீரர் அந்த பெருமானோடு வாதம் செய்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிழை. ஏன்னா அந்த நக்கீரனுக்கு கடைசியில நெற்றிக்கண்ணை காமிக்கிறார் சுவாமி.
அப்ப வந்தது சிவபெருமான்னு தெரிஞ்சாவது நீங்க சொன்னது சரிதான்னு பணிஞ்சிருக்கணும். அவன் அப்படி செய்யல. அதான் அதனாலதான் அந்த சொக்கநாத பெருமானோடு இந்த நக்கீரன் வாது செய்தது மிகப்பெரிய பிழை. இந்த பிழை எப்படி தீரப்போகின்றது என்று தெரியவில்லை. இந்த பிழையிலிருந்து இந்த நக்கீரன் பிழைப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல்தான் என்று எல்லோரும் நினைத்தார்கள். யாவரும் அப்படின்னா எல்லா சங்க புலவர்களும் இந்த நிகழ்ச்சியை பற்றியே நினைத்து கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். இப்போது அந்த சங்கமானது, சங்க புலவர்களினுடைய சங்கமானது அவை கூட்டப்பட்டது. அதில் தலைமை புலவராகிய நக்கீரன் இல்லை. நக்கீரன் இல்லாத அந்த சங்க புலவர்களினுடைய கூட்டம் கூட்டப்பட்டது. அது எப்படி இருந்தது என்றால், ஒரு தகுந்த அரசன் இல்லாத அந்த குடிமக்களினுடைய கூட்டம் எப்படி துன்பப்படுமோ அதுபோன்று அந்த சங்கம் இருந்தது. மேலும் இனிமையான கதிர் வீசக்கூடிய ஒரு கண்டியினுடைய நடுநாயகமாக நடுவில் பதித்த அந்த ஒரு மாமணி, அந்த நடுவில் பதித்த அந்த மாமணி இல்லாத, அந்த பதக்கம் இல்லாத அந்த கண்டி எப்படி அழகில்லாமல் இருக்குமோ அதுபோல அந்த சங்கமானது இருந்தது. மேலும் படிப்பு இருந்தாலும் அதில் இறை உணர்வு, பக்தி உணர்வு இல்லாத அந்த கல்வி எப்படி சிறப்பு தராதோ அதுபோல இந்த சிறந்த நக்கீரன் என்கின்ற அந்த புலவன் இல்லாத அந்த சபை கூடியத சங்கமானது இப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு இருந்தது. அழகிய சொல்லும் அந்த சொற்குரிய பொருளுமாகவே தன் வடிவத்தை உடையவர் அந்த சொக்கநாத பெருமான். ஆலவாயில் இருக்கக்கூடிய அந்த கடுமையான விஷத்தை உண்ட மிடத்தை உடையவர் அந்த சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமானோடு வாதம் செய்த இந்த நக்கீரன் வாதம் செய்தான். இந்த பிழை மிகப்பெரிய பிழைதான். இந்த பிழை எப்படி தீரப்போகின்றது என்று தெரியவில்லை. இந்த பிழையிலிருந்து அந்த நக்கீரன் தப்பிப்பது என்பது ஒரு கடினமான செயல்தான் என்று சங்க புலவர்கள் எல்லோருமே நினைத்து பார்த்தார்கள். நடந்த நிகழ்வு எய்தி வெள்ளி மலை பயத்தானும் இருத்ததன் கையில் வீணை தொட்டு இன்னிசை பாட கணிந்து அவன் செய்த தீங்கு பொறுத்ததும் அன்றி தேருவோம் மொய்கொள் வாடும் கொடுத்தனன் புண்ணிய மூர்த்தியே அதே நேரத்தில் அந்த புலவர்கள் எல்லாம் சிவபெருமானினுடைய திருக்கருணையை நினைந்து அவர்கள் பார்க்கின்றார்கள். சிவபெருமான் எப்படிப்பட்ட கருணாமூர்த்தி என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். எய்தி ராவணனானவன் கைலாய மலையை அடைந்து வெள்ளி மலை பெயர்த்தானும், வெள்ளி மலை, அந்த வெள்ளியை உருக்கிவிட்டார் போல இருக்கக்கூடிய அந்த கைலாய மலை, அந்த கைலாய மலையை அப்படியே பெயர்த்து எடுத்து இலங்கையில் கொண்டு வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த கைலாய மலையை பெயர்த்த அந்த ராவணன், அந்த ராவணனை இறைவன் தன்னுடைய கால் விரலால் கீழே அதள பாதாளத்தில் மிதிக்கின்றார். அவன் அதனால் வலுவிழந்து இருத்த தன் கையில் வலுவிழந்து அவன் போகின்றான். அதன் பிறகு வலுவிழந்த தன்னுடைய கையில் வீணையை வைத்து கொண்டு இன்னிசை பாட இறைவனை நோக்கி இனிமையான இசைகள், இறைவனுக்கு பிடித்த
சங்கராபரணம், காம்போதி போன்ற ராகங்களை வாசித்தும் சாம வேதம் பாடியும் சாமகானம் பாடியும் அவன் இறைவனை மகிழ்விக்கின்றான். அதை கண்டு அந்த சிவபெருமான் கனிவடைந்து அவன் செய்த தீங்கு பொறுத்ததும், அந்த ராவணன் செய்த தீங்கை பொறுத்து கொண்டு பொறுத்ததோடு மட்டுமன்றி அவனுக்கு மேலும் பரிசுகள் எல்லாம் கொடுக்கின்றார். தின் தேரோடு வலிமையான ஒரு தேரை கொடுக்கின்றார் சிவபெருமான். மொய்குள் வாழும் கொடுத்தனன். மொய்ன வலிமை. அந்த வலிமை மிக்க வாளையும் அந்த சிவபெருமான் கைலாயநாத பெருமான் அந்த ராவணனுக்கு கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட புண்ணிய மூர்த்தியாக கருணாமூர்த்தியாக அந்த சிவபெருமான் இருக்கக்கூடியவர் என்று அந்த சங்க புலவர்களெல்லாம் சிவபெருமானினுடைய அந்த கருணைத்தன்மையை நினைத்து பார்க்கின்றார்கள். யாவராலும் அகற்ற அரிது இப்பிழை யாவர்க்கும். யாவராலும் அகற்ற அரிது இப்பிழை யாவர்க்கும். தேவராம் அவரே திருவுள்ளம் திரும்பினார். தேவராம் அவரே திருவுள்ளம் திரும்பினார். போவதே இதுவே துணிவு என்று புகன்று போய். போவதே இதுவே துணிவு என்று புகன்று போய். பாவதோர் பரந்தாழ்நிலையில் பணிந்து ஏற்றுவார். பாவதோர் பரந்தார் நிழலில் பணிந்து ஏற்றுவார். யாவராலும் அகற்ற அறிவு இப்பிழை. யாராலும் நக்கீரன் செய்த இந்த பிழையை அகற்ற முடியாது. சொக்கநாத பெருமான் ஒருவரால் மட்டுமே இந்த பிழையை நீக்க முடியும். யாவருக்கும் தேவராம், எல்லாருக்கும் தேவராக இருக்கக்கூடிய மகாதேவனாக இருக்கக்கூடிய அவரேன இந்த இடத்துல அந்த சொக்கநாத பெருமானே திருவுள்ளம் திரும்பினார். அவர் மனசுக்குள்ள இந்த நக்கீரனை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று மனம் அவர் திரும்பினால் மட்டுமே போவதே இந்த பிழையானது நக்கீரனை விட்டு போகும். இல்லை என்றால் போகாது. இதுவே துணிவு, இதுதான் முடிந்த முடிவு, இதுதான் உறுதியானது என்று புகழ்ந்து போய் ஒருவருக்கொருவர் இவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டு பாவலோ அந்த சங்கப்புலவர்கள் எல்லோரும் பரன் தாழ் நிழலில் பணிந்து ஏற்றுவார். அந்த மேலான சொக்கநாத பெருமானுடைய திருவடி நிழலில் கீழே விழுந்து வணங்கி அவரை இப்பொழுது அவர்கள் வணங்குகின்றார்கள், வாழ்த்துகின்றார்கள், பாடுகின்றார்கள். அதாவது சுவாமி மனம் திரும்பினால்தான் சுவாமியினுடைய உள்ளம் அந்த நக்கீரன் பக்கம் திரும்பினால்தான் நக்கீரன் பிழைக்க முடியும், இல்லைன்னா நக்கீரனாக பிழைக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எல்லோரும் சொக்கநாத பெருமானை வணங்குகின்றார்கள். சபையில் இருக்கக்கூடிய சங்கப்புலவர்கள் எல்லோரும் சிவபெருமானினுடைய கருணைத்தன்மையை நினைத்து பார்க்கின்றார்கள். ராவணன் கைலாய மலையை அடைந்து அந்த வெள்ளி உருக்கிவிட்டார் போல பனி மூடிய அந்த கைலாய மலையை பெயர்த்து இலங்கையில் வைத்துவிட வேண்டும் என்று அந்த மலையை பெயர்க்கின்றான். அதன் பிறகு இறைவனால் தண்டிக்கப்பட்டு அவன் அகல பாதாளத்தில் விழுந்து துன்பப்படுகின்றான். இவ்வாறு இருக்க வலுவிழந்த அந்த ராவணன் தன்னுடைய பாகீச முனிவரினுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டு தன்னுடைய கையில் வீணையை வைத்து கொண்டு இனிமையான இசை பாடி சாமகானம் பாடி சாம வேதம் பாடி இறைவனை கனியச் செய்கின்றான். இறைவன் கனிவடைந்து அவன் செய்த மிகப்பெரிய தீங்கை பொறுத்ததோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு வலிமையான தேர் ஒன்றை கொடுக்கின்றார், மிகவும் வலிமை உடைய வாழ் ஒன்றையும் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட புண்ணியமூர்த்தியாக அந்த சிவபெருமான் இருக்கக்கூடியவர். யாவராலும் நீக்குவதற்கு
அரிய இந்த பிழையை நக்கீரன் செய்திருக்கின்றார். எல்லாருக்கும் தேவனாக இருக்கக்கூடிய அந்த மகாதேவனாகிய அந்த சொக்கநாத பெருமான் ஒருவரே அவருடைய திருவுள்ளம் நக்கீரன் பக்கம் கருணையோடு திரும்பினால் மட்டுமே இந்த நக்கீரன் செய்த பிழையானது அவனை விட்டு போகும். இதுதான் முடிந்த முடிவு, இதுதான் உறுதியான ஒரு தன்மை என்று தங்களுக்குள் அந்த சங்கப்புலவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டு அந்த பாவலோர்களாகிய சங்கப்புலவர்கள் சிவபெருமானுடைய தாழ் நிழலில் பணிந்து அந்த சிவபெருமானை வணங்குகின்றார்கள், வாழ்த்துகின்றார்கள், அர்ச்சிக்கின்றார்கள். திருத்தமே சரணம் சரணம் மறை சென்னி மேல், திருத்தமே சரணம் சரணம் மறை சென்னி மேல், நிறுத்தமே சரணம் சரணம் நிறைவேத நூல், நிறுத்தமே சரணம் சரணம் நிறைவேத நூல், அறுத்தமே சரணம் சரணம் திரு ஆலவாய், அருத்தமே சரணம் சரணம் திரு ஆலவாய், ஒருத்தனே சரணம் சரணங்கள் உனக்கு நான், ஒருத்தனே சரணம் சரணங்கள் உனக்கு நான். அந்த சங்கப்புலவர்கள் இறைவனை வாழ்த்துகின்றார்கள். திருத்தனே சரணம் சரணம், திருத்தன்னா தூய்மையானவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப மற்றவர்கள் எல்லாமே தூய்மை இல்லாதவர்கள், இறைவன் ஒருவன் தான் தூய்மையானவன். அப்படிப்பட்ட அந்த தூய்மையானவனே உன்னுடைய திருவடிக்கு நாங்கள் அடைக்கலம். முதல்ல உள்ள சரணம் அப்படிங்கிறது திருவடி, இரண்டாவது சரணம்ங்கிறது அடைக்கலம். உன்னுடைய திருவடிக்கு நாங்கள் அடைக்கலம். மறை சென்னி மேல் நிறுத்தனே சரணம் சரணம், வேதத்தின் உச்சியில் நடனமாடக்கூடியவனே உன்னுடைய திருவடிக்கு நாங்கள் அடைக்கலம். நிறை வேத நூல் அறுத்தனே சரணம் சரணம், எல்லாவற்றையும் தன்னுள் நிறைவாக கொண்டிருக்கக்கூடிய அந்த வேத நூலுக்கு அர்த்தமாக பொருளாக இருக்கக்கூடியவனே உன்னுடைய திருவடிக்கு நாங்கள் சரணம். இதுல திருமுறைகளை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, விடலின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானே, அப்படி அந்த வேதத்தின் பொருளாகவே அவன் இருக்கின்றான். திரு ஆலவாய் ஒருத்தனே சரணம், சரணங்கள் உனக்கு தான். அந்த திரு ஆலவாய் என்கின்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய ஒப்பற்றவனே, ஒருத்தன் அப்படின்னா ஒப்பற்றவன் அர்த்தம், ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அந்த ஒப்பற்றவனே உன்னுடைய திருவடிக்கு நாங்கள் எல்லோரும் அடைக்கலம். சரணங்கள் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் அடைக்கலம், உனக்கு நாங்கள் எல்லோருமே அடைக்கலம் என்று அந்த சங்க புலவர்கள் எல்லோரும் சொக்கநாத பெருமானுடைய காலில் விழுந்து இவ்வாறு வாழ்த்தி வணங்குகின்றார்கள். பாடுமால் விடை மேல் வருவோய் பல் உயிர்க்கலாம், பாடுமால் விடை மேல் வருவோய் பல் உயிர்க்கலாம், தாயும் தந்தையும் ஆகும் நின் தன்னழி தாமரைக்கு, தாயும் தந்தையும் ஆகும் நின் தன்னழி தாமரைக்கு, ஏயும் ஆதவன் போல் நல்ல தீய இயற்றினாக்கு, ஏயும் ஆதவன் போல் நல்ல தீய இயற்றினாக்கு, ஆயும் இன்பமும் துன்பமும் ஆக்குவது ஆதலால், ஆயும் இன்பமும் துன்பமும் ஆக்குவது ஆதலால். மேலும் அந்த சங்கப்புலவர்கள் இறைவனை நோக்கி கூறுகின்றார்கள். பாடும் மால் விடை மேல் வருவோர்,
பாய்ந்து செல்லக்கூடிய திருமாலாகிய அந்த இடப வாகனத்தின் மீது வரக்கூடிய பெருமானே. பல்வுயிர்க்கு எல்லாம் தாயும் தந்தையும் ஆகும் நின் தன்னடி. எல்லா உயிர்க்கும் தாயும் தந்தையுமாகவே நீ இருக்கின்றாய். அது உன்னுடைய மிகப்பெரிய திருக்கருணை, குளிர்ச்சியான கருணை, அழின கருணை, தன்னழின குளிர்ந்த உன்னுடைய கருணை திருவருள் அப்படிங்கிறாங்க. வள்ளல் பெருமான் சொல்றாங்கல்ல, தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். சம்பந்த பெருமான் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே அப்படின்னு சம்பந்த பெருமான். எல்லாரும் அந்த இறைவன் நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லா உயிர்க்கும் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த மேலான குளிர்ச்சி பொருந்திய கருணை இது எப்படி இருக்கின்றது என்றால், தாமரைக்கு ஏதும் ஆதரவு. ஒரு தாமரை மலர் சூரியனை கண்டவுடன் மலருகிறது. அது மாலை நேரத்தில் சூரியனை காணாத போது அது கூம்பி விடுகிறது. அப்படி அந்த தாமரை மலருக்கு ஏற்றார் போல அந்த சூரியன் எப்படி இருக்கின்றானோ, அந்த சூரியனை பார்த்து தாமரை எப்படி மலர்ந்தும் கூம்பியும் அது செயல்படுகிறதோ, அதுபோல இந்த உயிர் கூட்டங்கள் எல்லாமே நல்லது தீய இயற்றினார்க்கு, நல்லதை இயற்றினார்க்கு தீயதை இயற்றினார்க்கு ஆயும் இன்பமும் துன்பமும் ஆக்குவது ஆகலாம். அது அவரவர்கள் செய்த நன்மை தீமைக்கு ஏற்றார் போல அவர்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் ஆக்கக்கூடியது, அவர்களுக்கு தரக்கூடியவன் நீ ஒருவனே, தருபவன் ஒருவன் வேண்டும் அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நீ எல்லாருக்கும் அவரவர் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்றார் போல இன்பமும் துன்பத்தையும் அவர்களுக்கு நீ ஆக்கி தருகின்றாய். அதே நேரத்தில் எல்லாருக்கும் நீ தாயும் தந்தையுமாகவே இருக்கின்றாய். அது உன்னுடைய மேலான ஒரு கருணையை வெளிப்படுத்துகின்றது அப்படின்னுலாம் இறைவனை அவர்கள் புகழ்ந்து இறைவனை பாடுகின்றார்கள் அந்த சங்கப்பவர்கள். இது 1.5 மணி நேரம் அப்படியே போகணும். சாயந்தரம் 1.5 மணி நேரம் திரும்ப சங்கப்பவர்கள் இறைவனை நோக்கி புகழ்கின்றார்கள். திருத்தனே சரணம் சரணம், தூய்மையானவனே உன் திருவடிக்கு நாம் அடைக்கலம். வேதத்தின் உச்சியில் இருந்து நடனமாடக்கூடிய பெருமானே உன்னுடைய திருவடிக்கு நாங்கள் அடைக்கலம். எல்லாவற்றையும் தன்னில் நிறைவாக கொண்டிருக்கக்கூடிய அந்த வேத நூல்களுக்கு பொருளாக அர்த்தமாக இருக்கக்கூடிய பெருமானே உன்னுடைய திருவடிக்கு நாங்கள் அடைக்கலம். திரு ஆலவாயில் இருக்கக்கூடிய ஒப்பில்லாதவனே உன்னுடைய திருவடிக்கு நாங்கள் எல்லோரும் அடைக்கலம் என்று இறைவனை புகழ்கின்றார்கள். மேலும் பாய்ந்து செல்லக்கூடிய திருமான் என்கின்ற இடப வாகனத்தின் மீது வரக்கூடிய பெருமானே, எல்லா உயிர்க்கும் நீ தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியது உன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய கருணைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மேலும் அந்த தாமரைக்கு சூரியனை பார்த்தவுடன் தாமரை எப்படி மலர்தலையும் வாடுதலையும் செய்கிறதோ அதுபோல நீ எல்லோருக்கும் தாயும் தந்தையுமாக நீ இருக்கின்றாய். மேலும் அந்தந்த உயிர்கள் நல்லது செய்யும் பொழுதும் தீயது செய்யும் பொழுதும் அதற்கு ஏற்றால் போல அந்தந்த உயிர்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் தருவதும் நீதான். அப்படிப்பட்ட உன்னுடைய பெருங்கருணையை
எப்படி எடுத்து சொல்வது என்றெல்லாம் இறைவனை பார்த்து அவர்கள் புகழுகின்றார்கள். அத்த கற்ற செருக்கின் அறிவு அளிக்கீரன்னில் வித்தக கவியை பழுது என்ற விதண்டையால் மத்தக கண் விழித்து வெதுப்பின் மலர்ந்த முத்து அக கமலத்திடை வீட முடுக்கினாய் அத்த அப்படின்னா எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கக்கூடிய பெருமானே அப்படின்ட்டு. கற்ற செருக்கின், அதாவது எல்லாருக்கும் தகப்பன்னா எல்லாருடைய குழந்தைகளினுடைய குற்றத்தை பொறுப்பது கண்டிப்பது தகப்பனுடைய கடமை அப்படிங்கிற அர்த்தத்தில் முதல்ல சுவாமியை எல்லாருக்கும் தகப்பனே அப்படிங்கிறாங்க. கற்ற செருக்கின் அறிவு அழிக்கீரன், கற்றதனால் அகம்பாவம் கொண்டு செருக்கு அடைந்து அறிவு அழிந்து விடுகிறது அந்த இடத்துல. என்ன அப்படி அறிவு அழிந்த அந்த நக்கீரன் வந்தது சிவபெருமான்னு தெரிஞ்ச உடனே பணிஞ்சிருக்கணும். அந்த அறிவு பணிய உடல, அறிவு அங்க அழிஞ்சு போய் அதான். அப்படி கற்ற செருக்கின் காரணமாக அறிவழிந்து நின்ற அந்த நக்கீரன் நின் வித்தக கவியை, நீ எழுதிய அந்த சிறந்த கவிதையை, வித்தகம்னா சிறந்தன்னு அர்த்தம், அந்த சிறந்த கவியை பழுது என்ற விதண்டையால், அதில் பழுது இருக்கின்றது என்று வாதம் செய்ததனால், விதண்டை அப்படின்னா வாதம் செய்தல், வாதித்தல் அர்த்தம், வாதம் செய்ததனால் மத்தக கண் விழித்து, மத்தகம்னா நெற்றின்னு அர்த்தம், அந்த நெற்றிக்கண்ணை விழித்து வெதுப்பின் மலர்ந்த பொன்முத்து அகக்கமலத்திடை வீழ முடுக்கினார். வெதுப்பின் அந்த வெண்மை தாங்க முடியாமல் பொன்முத்தாகிய பொன்முத்து அகக்கமலத்திடை வீழ, அதாவது அந்த பொன் போன்ற அந்த மகரந்தங்களெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய தாமரை, பொன் தாமரை, அந்த பொன் தாமரையில் முத்துக்கள் போல, பொன் முத்துக்கள் போல அகத்தில் இருக்கிறது எது? மகரந்தங்கள். அந்த மகரந்தங்களை உடைய அந்த பொற்றாமரை தீர்க்கத்தில் அவன் சென்று வேகமாக விழுமாறு நீ அவனை செய்தாய், முடுக்கினாய், வீழ முடுக்கினாய்னா அந்த பொற்றாமரை தீர்க்கத்தில் அவன் விழுந்து கிடக்குமாறு நீ செய்தாய். இந்த வெப்பமை தாங்க முடியாம வேகமா ஓடி போய் அந்த பொற்றாமரை தீர்க்கத்துல விழுந்துருந்தான். இருள் நிறைந்த மிடற்று அடிகள் இனி இப்பிழை, இருள் நிறைந்த மிடற்று அடிகள் இனி இப்பிழை, கருணை செய்து பொறுத்து அருள் என்று கபிலனோ, கருணை செய்து பொறுத்தருள் என்று கபிலனோ, பரணமும் முகதாகிய பாவலர் யாவரும், பரணமும் முதலாகிய பாவலர் யாவரும், சரணம் என்று விழுந்து இறந்தார் அடி சாரவே, சரணம் என்று விழுந்து இறந்தார் அடி சாரவே. இருள் நிறைந்த மிடற்று அடிகள், அதாவது விஷம் நிறைந்த, இருள்னாலே இந்த இடத்துல விஷம்னு எடுத்துக்கணும், அந்த விஷம் நிறைந்த மிடற்றை உடைய அடிகள் சிவபெருமானே, இனி இப்பிழை கருணை செய்து பொறுத்தர், இனி இந்த நக்கீரன் செய்த இந்த பிழையை உன்னுடைய திருவ கருணையால் அதை பொறுத்து அவனுக்கு அருள் செய்வாயாக என்று நக்கீரனுக்கு அடுத்த நிலையில அந்த சங்கப்பருவர்களில் கபிலர் பரணர்லாம் இருக்கிறாங்க.
அவங்களும் 11ஆம் திருமுறையில நூல்கள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த கபிலர், பரணர் முதலாகிய அந்த சங்கப் புலவர்கள் எல்லோருமே சரணம் என்று வீழ்ந்து, இறைவனே நீதான் எங்களுக்கு அடைக்கலம், இந்த இடத்துல சரணம்னா அடைக்கலம், நீதான் எங்களுக்கு அடைக்கலம் என்று அந்த பெருமானினுடைய காலில் விழுந்து இறந்தார். அடி சார்ந்து அந்த திருவடியை சார்ந்து, அந்த திருவடிதான் எங்களுக்கு அடைக்கலம் என்று கீழே விழுந்து அவர்கள் வேண்டினார்கள். இறந்தார் அப்படின்னா வேண்டினார்கள் அப்படின்ற சங்கப் புலவர்கள் சொக்கநாத பெருமானிடத்தில் கூறுகிறார்கள், எல்லோருக்கும் தகப்பனாக இருக்கக்கூடிய பெருமானே, கற்ற செருக்கின் காரணமாக அகம்பாவம் கொண்டு அறிவு அழிந்து இருந்த அந்த நக்கீரனானவர் உன்னுடைய அந்த சிறந்த கவியை பழுது என்று வாதம் செய்தான். அதன் காரணமாக நீ உன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அந்த நெற்றிக்கண்ணால் விழித்து பார்த்து அவனை பொசுக்கினார். அந்த வெதுப்பு, அந்த வெம்மை தாங்காமல் அந்த பொற்றாமரையில் நடுவில் பொன்னால் ஆகிய அந்த மகரந்தங்கள் எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொற்றாமரை பூத்து இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் அவன் விழுந்து துன்பப்படுமாறு அவனை நீ செய்தாய். அந்த வெப்பு தாங்காமல் அவன் வேகமாக சென்று அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் விழுந்து துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றான். விஷம் நிறைந்த கண்டத்தை உடைய பெருமானே, இனி இந்த நக்கீரன் செய்த இந்த பிழையை நீ கருணை செய்து பொறுத்து அருள வேண்டும் என்று நக்கீரருக்கு அடுத்தபடியாக அந்த சங்கப் புலவர்களாக இருக்கக்கூடிய கபிலர், பரணர் முதலிய அந்த சங்கப் புலவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சொக்கநாத பெருமானினுடைய திருவடியில் கீழே விழுந்து, உன்னுடைய திருவடிதான் எங்களுக்கு அடைக்கலம் என்று கீழே விழுந்து அவர்கள் வேண்டினார்கள். அக்கீர வேலை ஆலம் அகின்றயம் கருணை வள்ளல், அக்கீர வேலை ஆலம் அகின்றயம் கருணை வள்ளல், இக்கு ஈரம் மழலை தீங்கள் இறைவியோடு எழுந்து போந்து, இக்கு ஈரம் மழலை தீங்கள் இறைவியோடு எழுந்து போந்து, நக்கீரன் கிடந்த செம்பொன் நழின பூந்தகத்து ஞான்கள், நக்கீரன் கிடந்த செம்பொன் நழின பூந்தகத்து ஞான்கள், கோயேரம் மதுர தீஞ்சொல் புலவர்தம் புழாத்துள் நின்றான், ஈரம் மதுர தீங்கள் புலவர்தம் புழாத்துள் நின்றான். அக்கீர வேலை ஆலம் அயின்ற எம் கருணை வள்ளல். வேலைன கடல், கீர வேலைன பார்க்கடல்னு அர்த்தம். அந்த பார்க்கடலில் வந்த விஷத்தை உண்ட, அயின்றன உண்ட எங்களுடைய கருணை வள்ளல், தேவர்களையெல்லாம் காப்பாற்றுவதற்காக அந்த பார்க்கடலில் இருந்து வந்த விஷத்தை உண்ட கருணை மிகுந்த வள்ளலாகிய அந்த சொக்கநாத பெருமான். இக்கு ஈர் அம்மழலை தீங்கள், இக்குன்னா கரும்புன்னு அர்த்தம். அந்த கரும்பை போன்று அழகிய இனிமையான அந்த மழலை மொழி பேசக்கூடிய இனிமையான சொற்களை உடைய இறைவி, அதாவது கரும்பை வென்ற மென்மொழியாள் அப்படின்னு அம்பாளுக்கு பேர். அப்படி அந்த கரும்பு போன்ற இனிமையான பேச்சையுடைய அந்த மீனாட்சி அம்மை, அந்த இறைவியோடு எழுந்து போன்று, இப்போ சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மன் ரெண்டு பேருமே இப்போ பொற்றாமரை தீர்த்தத்துக்கு அவர்கள் வருகின்றார்கள். நக்கீரன் கிடந்த செம்பொன் நளின பூந்தடத்து ஞாங்கன்,
அந்த நக்கீரன் தண்ணீருக்குள் விழுந்து கிடந்த அந்த சிவந்த பொன்னாகிய இருக்கக்கூடிய நளினமான அந்த பொற்றாமரை பூத்து இருக்கக்கூடிய அந்த பொற்றாமரை தீர்த்தத்துக்கு பக்கத்தில் இப்பொழுது வருகின்றார்கள். ஞாங்கர் அப்படின்னா பக்கத்தில் அர்த்தம். அந்த பொற்றாமரை தீர்த்தத்தை அடைந்து ஈரம் மதுர தீஞ்சொல் புலவதம் குழாத்துள் நின்றார். இரக்கமும் இனிமையான பேச்சினையும் உடைய புலவர்களினுடைய கூட்டத்தில் அவன் அந்த சொக்கநாத பெருமான் இப்பொழுது நிற்கின்றார். ஈரம் மதுர தீஞ்சல் அப்படின்னா என்ன? ஈரம்னா இரக்கம், இரக்கமுடைய புலவர்கள். ஏன்னா பொதுவாக கலைஞர்கள்னு பார்த்தீங்கன்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. என்னவோ அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் சாப்பிட்டேடாவே தான் இருக்கு. இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு அந்த நிலைமை. ஆனா இந்த சங்க புலவர்கள் நல்லவர்கள். ஏன்னா தலைமை புலவர் போயாச்சுன்னா அந்த தலைமை பதவி நமக்கு கிடைக்கும்ட்டு அடுத்தால எந்த புலவரும் எல்லா புலவரும் காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. இந்த புலவர்கள் நல்ல புலவர்கள்ங்கிறதுனால தான் அதில் ஈரம்ங்கிற வார்த்தை போடுறது. அப்போ அந்த ஈரம் உடைய மனதில் இரக்கம் உடைய, அதனால தான் அவங்க சிவபெருமானை நெருங்கி இருக்கின்றார்கள். இந்த அடியார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல குணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே வந்தால் தான் நம்ம அடியார்களாக ஆகும். மனசில் அந்த ஈரம் அப்படிங்கிறது வரணும். அப்படி அந்த இரக்கமும் இனிமையான பேச்சினையும் உடைய அந்த புலவர்கள் என்ன, அதாவது இது ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேச்சு தான் இனிமையா இருக்கு, செயல் உள்ள இறக்கமே இல்லைன்பாங்க. அந்த இதை இதில் அழகா எடுத்து காட்டுறாங்க. அந்த புலவர்களுடைய பேச்சு மட்டும் இனிமையாக இல்லை, உள்ளத்திலும் இரக்கம் இருந்தது. அதனாலதான் அந்த புலவர்கள் கூட்டம் எல்லோருமே நக்கீரன்கிற தலைமை புலவர் தங்களுக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் வேண்டினார்கள் அப்படின்ட்டு. அந்த புலவர்கள் அப்படிப்பட்ட இரக்கமும் இனிமையான பேச்சனையும் உடைய அந்த சங்க புலவர்களினுடைய கூட்டத்தில் ஒருவனாக இப்பொழுது அந்த சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மையும் அங்கே நிற்கின்றார்கள் அந்த பொற்றாமரை தீர்த்த கரையில். அனல் கண்ணால் நோக்கினான் பின், அனல் கண்ணால் நோக்கினான் பின், அருள் கண்ணால் நோக்க ஆழ்ந்த, அருள் கண்ணால் நோக்க ஆழ்ந்த, உணர்கண்ணே கிடந்த கீரம், உணர்கண்ணே கிடந்த கீரம், பொறிப்புடன் கரணம் எல்லாம், பொறிப்புடன் கரணம் எல்லாம், கனல் கண்ணா தமவையாக, கனல் கண்ணா தமதியாக, கருணை மா கடவில் ஆழ்ந்த, கருணை மா கடலில் ஆழ்ந்து, வினைக்கனே எடுத்த யாக்கை, வினைக்கனே எடுத்த யாக்கை, வேரையில் அன்புருவமானான், வேரியில் அன்பு உருவமானான். முதலில் நெருப்பு கண்களால் அந்த நக்கீரனை பார்த்த சிவபெருமான், பின் அருள் கண்ணால் நோக்க, இப்ப அந்த நக்கீரனை அந்த சொக்கநாத பெருமான் தன்னுடைய அருட்கண்ணால் பார்க்கின்றார். ஆழ்ந்த புனர்கனே கிடந்த கீரன், மிகவும் ஆழமான அந்த பொற்றாமரை தீர்த்தத்துக்குள் துன்பப்பட்டு கொண்டு கிடந்த அந்த கீரனானவன் இப்பொழுது வெளியே வருகின்றான். வெளியே வரும்போது எப்படி வருகின்றான்? பொறி புலம் கரணம் எல்லாம் கனல் கண்ணார் தமவே ஆக. இதுவரைக்கும் கொஞ்சம் சுதந்திரம் இருந்துச்சு நக்கீரனுக்கு. அந்த கொஞ்சம் சுதந்திரம் இருந்ததுனால்தான்
சிவபெருமானையும் எதிர்த்து வாதம் செஞ்சான். அந்த நக்கீரனினுடைய பொறி புலன் கரணங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கே அடிமையாக இருக்கக்கூடியதாக மாறி வெளியே வருகின்றான். இனிமேல் அவனுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது. சுவாமி இயக்குனா இயங்குவான், அந்த மாதிரி அவன் வருகின்றான். ஏன்னா அவனுடைய பொறி வேற புலன் வேற. பொறி எந்திரம், அது ஒரு அஞ்சு, புலன் ஒரு அஞ்சு. அதனால அதுக்கு பேர் புலன் அப்படின்னு. மெய்வாய் கண் மூக்கு செவி அது பொறி. புலன் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், இது புலன் காரணங்கள். மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இது இப்படியெல்லாம் அகக்கருவிகள் புறக்கருவிகள் விட்டு இது எல்லாமே இப்பொழுது சிவபெருமானுடையதாக அந்த பொற்றாமரை தீர்த்தத்திலிருந்து வெளியே வருகின்றார். புனல் கண்ணார் தமவேயாக, கனல் கண்ணார் தமவேயாக, அந்த நெருப்பு கண்ணை உடைய சிவபெருமானுடையதாகவே இப்பொழுது அந்த பொறி புலன் கரணங்கள் எல்லாம் மாறி இப்பொழுது அவன் வெளியே வருகின்றான். கருணை மா கடலில் ஆழ்ந்து, சிவபெருமானுடைய கருணைங்கிற மிகப்பெரிய கடலில் முழுகி எழுந்து வெளியே வருகின்றான். வினைக்கனே எடுத்த யாக்கை வேரில் அன்பு உருவம் ஆனான். அதாவது இதுவரைக்கும் அவன் வினையின் காரணமாக எடுத்த அந்த உடம்பானது இப்பொழுது அன்பு சிவபெருமான் மீது கொண்ட அன்பு உருவமாக அவன் இப்பொழுது வெளியே வருகின்றான். அதாவது வேரியில் அப்படின்னா சிவனை அந்நியமாக கருதாத அன்பு உருவம் அப்படின்ட்டு அதுக்கு சொல்லப்படும். இது எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கண்ணப்பனார் காலத்துல பார்க்கலாம். அவனுடைய வடிவெல்லாம் நாம் கற்கள் அன்பே தான் அப்படின்ட்டு இந்த பாட்டுல அவன் உருவமே அன்புதான். அவனுடைய அவன் என் மீது வச்சிருக்க அன்புக்கு எதையுமே சொல்ல முடியாது உண்மையாக அப்படின்ட்டுலாம் அதுல சுவாமியே கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லுவாங்க. அது போன்று சிவபெருமானை அந்நியமாக கருதாத அந்த அன்பு உருவமாக சிவபெருமானிடத்தில் கொண்ட அன்பு உருவமாக இப்பொழுது அந்த பொற்றாமரை தீர்த்தத்திலிருந்து நக்கீரன் வெளியே வருகின்றான். ஆட்களில் இருந்து வெளியே வந்த நஞ்சை உண்டு தேவர்களை காத்த நம்முடைய கருணை வள்ளலாகிய சொக்கநாத பெருமானம் கரும்பு போன்று இனிமையான அழகிய மழலை மொழி பேசக்கூடிய இனிமையான சொற்களை உடைய அந்த மீனாட்சி அம்மை என்கின்ற அந்த இறைவியோடு அந்த சொக்கநாத பெருமான் எழுந்து இப்பொழுது அந்த பொற்றாமரை தீர்த்த கரைக்கு வருகின்றார். நக்கீரன் விழுந்து கிடந்த அந்த செம்பொன்னாக வரக்கூடிய அந்த பொற்றாமரை போட்டு கிடக்கக்கூடிய அந்த பொற்றாமரை தீர்த்த கரைக்கு பக்கத்தில் இப்பொழுது சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மையும் அங்கே வருகின்றார்கள். அந்த இடத்தை அடைந்து மனதில் இரக்கமும் வாயில் இனிமையான பேச்சும் உடைய அந்த சங்கப்புலவர்களினுடைய கூட்டத்தோடு அந்த சுவாமியின் கூட்டத்துக்கு நடுவில் இப்பொழுது சுவாமியும் அம்பாளும் அங்கே இருக்கின்றார்கள். முதலில் நக்கீரனை நெருப்பு கண்களால் பார்த்து அந்த சொக்கநாத பெருமான் இப்பொழுது அந்த நக்கீரனை தன்னுடைய அருள் கண்ணால் பார்க்கின்றார். ஆழமான அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் வெண்மை காரணமாக விழுந்து கிடந்து துன்பமடைந்த கீரனானவன் இப்பொழுது அவனுடைய பொறி புலன் கரணங்கள் எல்லாம் அந்த நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமானுக்கே சொந்தமானதாக அவன் வெளியே வருகின்றான். நக்கீரனுடைய பொறி புலன் கரணங்கள் எல்லாம் இப்பொழுது சிவபெருமானுக்கு சொந்தமாக ஆகிவிடுகிறது. அவன் அந்த சொக்கநாத பெருமானினுடைய மிகப்பெரிய கருணை கடலில் ஆழ்ந்து வெளியே வருகின்றான்.
வினையின் காரணமாக எடுத்த அந்த யாக்கையானது இப்பொழுது இருவினை ஒப்பு வந்து அவனுக்கு சிவபெருமானை அந்நியமாக கருதாத அன்பு உருவமாக அந்த நக்கீரனானவன் அந்த பொற்றாமரை தீர்க்கத்திலிருந்து இப்பொழுது அவன் வெளியே வருகின்றான். போதையார் உலகம் ஈன்ற புனிதையார் பரஞான பூங்கோதையார் உலகு தீங்கு கூறிய கொடிய நாவின் தீதையார் பொறுப்பரேயோ அவரன்றி திருக்காலத்தே காதையார் குழலினாரே காலத்தின் கையிலையன்னா போதையார் அப்படின்னா ஞான வடிவினர் அப்படின்னு அர்த்தம். போதம்னா போதை அப்படின்னா போதம் ஞானம், சிவஞான போதம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஞான வடிவினராக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான், போதையார்னா சொக்கநாத பெருமான். உலகம் ஈன்ற புனிதையார், இந்த உலகத்தையே தந்த புனிதத்தன்மை வாய்ந்த அந்த மீனாட்சி அம்மன், மேலான பரஞான பூங்கோதை, அந்த மேலான ஞானத்தை உடைய அந்த பூங்கோதை, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு ஞான பூங்கோதை அப்படின்னு. அந்த ஞான பூங்கோதை அம்மையாரினுடைய கூந்தலுக்கு தீங்கு கூறிய கொடிய நாவின் தீதை. அவருடைய கூந்தலுக்கு, அந்த ஞான பூங்கோதை அம்மையினுடைய கூந்தலுக்கும் இயற்கையாக மனம் இல்லை என்று தீய ஒரு கருத்தை கூறிய அந்த கொடிய நாவை உடைய அந்த கீரனினுடைய தீமையை யார் பொறுப்பதையோ, யாரால் பொறுக்க முடியும்? அவரன்றி சொக்கநாத பெருமானையன்றி வேறு யாரால் இந்த ஒரு தீமையை பொறுக்க முடியும்? அந்த சொக்கநாத பெருமான் தான் இதை பொறுத்துக் கொள்வார். திருக்காலத்து காதையார் குழலினாரை, அந்த காலத்தியில் இருக்கக்கூடிய காதில் குழையை அணிந்த அந்த காலத்தி அப்பரையும் கைலை என்கின்ற அந்த கைலை என்கின்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானையும் வைத்து அந்த இரண்டு பெருமானினுடைய பெயர்களும், காலத்தியப்பர் கைலாயநாதர் என்ற பெருமானினுடைய இரண்டு பெயர்களும் மாறி மாறி வருமாறு ஒரு நூலை எழுதுகின்றார் அந்த நக்கீரர். அதாவது சிவபெருமான் நக்கீரரை பார்த்து கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றாங்க? அந்த ஞான பூங்கோதை அம்மையினுடைய தலைக்கும் இதுதான் தீர்ப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அப்போ நெற்றியில் நீர் கண்ணை காட்டினாலும், உடம்பெல்லாம் கண்ணாக காட்டினாலும் ஞான பூங்கோதை அம்மைக்கும் இதுதான் தீர்ப்பு என்று நக்கீரன் கூறுகின்றான். அதனால அந்த ஞான பூங்கோதை அம்மையார் இருக்கக்கூடிய திருத்தலம் திருக்காலத்தி. அதனால தான் செய்த அந்த தவறை அந்த காலத்தியப்படும் ஞான பூங்கோதை அம்மையும் பொறுத்து கொண்டதனால் அந்த நக்கீரர் கைலைவாதி காலத்திவாதி அப்படின்ட்டு ஒரு நூல் எழுதுறாங்க. 11ஆம் திருமுறையில நமக்கு இருக்கு. ஒரு பாட்டில் கைலாயத்தை பற்றி சொல்லுவாங்க, இன்னொரு பாட்டில் காலத்தியை பற்றி சொல்லுவாங்க. அப்படி காலத்தி கைலை என்ன, காலத்தி கைலை என்கின்ற வார்த்தையை வைத்து எடுத்த சொல் மாறி மாறி இசைய நேரிசை வெண்பாவா, இசைய
என்பார் கொடுத்த அந்தாதி சாத்த கொடுத்த அந்தாதி காத்த புனைச்செவி மடுத்து நேர் வந்து துணை செவி மடுத்து நேர் வந்து அடுத்த அவன் கையை பற்றி அடுத்த அவன் கையை பற்றி அகங்கரை ஏற்றினார் தாழ் அகங்கரை ஏற்றினார் தாழ் கொடுத்து எழு பிறவி வேலை தாழ் கொடுத்து எழுபிறவி வேலை கொடுங்கரை ஏற்ற வல்லார். ஒருவரை ஏற்ற வல்லார் சுவாமி அருட்கண்ணால பார்த்த உடனேயே அவனுடைய அந்த வெற்றி நோயெல்லாம் நீங்கி கரை அந்த கொற்றாமரை தீர்த்த குளக்கரையில ஏறுதாங்க. ஏறி நின்று அந்த படியிலேயே இருந்து கீழேயே இருந்து இவங்கெல்லாம் மேலே நிற்கிறாங்க. அந்த தீர்த்த குளத்தினுடைய படிக்கரையிலேயே இருந்து அந்த கைலைவாதி காலத்திபாதிங்கிற நூலை எழுதுறாரு. அந்த கைலைவாதி காலத்திபாதிக்கு 100 ரூபாய். அதை சுவாமி கேட்கின்றாங்க. சுவாமி முன்னால அரங்கேற்றம் நடக்குது, அதை பாடுறாங்க. எடுத்த சொல் மாறி மாறி காலத்தி கைலை என்று எடுத்த சொற்களை ஒவ்வொரு பாடலிலும் மாற்றி மாற்றி வைத்து இசைய நேரிசை வெண்பாவார், இசையோடு கூடிய அந்த நேரிசை வெண்பாக்களினால் பாடுகின்றார். நேரிசை வெண்பா பாடுவதுங்கிறது கடினமான ஒன்று. அது பொதுவாகவே வெண்பா பாடுவது, வெண்பா கட்டளை கலித்துறை பாடுவதுங்கிறது கடினமான ஒன்று. இப்படி அந்த நேரிசை வெண்பாக்களால் தொடுத்த அந்தாதி சாத்த ஒரு மாலை, பூமாலை மாதிரி தொடுத்து பாடுகிறார். அந்தாதியாக ஒரு பாட்டினுடைய முடிவு அடுத்த பாட்டினுடைய ஆரம்பமாக இருக்கணும். அதுதான் அந்தம் ஆதி, அதுக்கு பேர் அந்தாதின்னு பேர். அப்படியே அந்த அந்தாதி பாடலாக சாத்த துணைச்செவி மடுத்து 2 காதுகளால் சொக்கநாத பெருமான் கேட்டு. இதில் 2 காதுகள் அப்படின்னா சொக்கநாத பெருமானும் 2 காதோட இருக்கிறாரு, மீனாட்சி அம்மனும் 2 காதோட இருக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே வந்திருக்காங்க. அப்போ அந்த இருவருமே 2 காதுகளால் கேட்டு நேர் அந்த நக்கீரனுக்கு பக்கத்தில் அடுத்த அவன் கையை பற்றி அங்கு நின்று கொண்டிருந்த அந்த நக்கீரனினுடைய கையை பிடித்து அகன்கரை ஏற்றினார். அந்த அகன்ற பொறாமரை தீர்த்தத்தினுடைய கரையிலிருந்து கரைக்கு மேலே போயிட்டு வர தன் மீது ஒரு 100 பாட்டு பாடிட்டாப்புல சாமிக்கு அப்படியே பூச்சி கொழுந்துருது. அந்த 100 பாட்டை கேட்ட உடனேயே சுவாமிக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த நக்கீரனை போய் கீழே போய் கூட்டிட்டு வர்றாங்க. 2வது நக்கீரன் உயர்ந்தவன் அப்படின்னுட்டு அடுத்த அந்த சங்கப்புறவர்களும் மதிக்கணும். அதனாலேயும் கீழே வரைக்கும் அந்த படியில இறங்கி அவரை கை தூக்கி கை கொடுத்து சுவாமி கூட்டி அழைத்து வருகின்றார். இது எப்படி இருக்கின்றது? தாழ் கொடுத்து எல்லாருக்கும் சாமி என்ன செய்வார்? பொதுவார் தன்னுடைய திருவடியைத்தான் கொடுப்பார். திருவடியை கொடுத்து அந்த 7 பிறவி என்கின்ற கடலையை கடக்கச் செய்து அந்த வலிமையான கரைக்கு ஏற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த பெருமான். இதுதான் பொதுவான சட்டம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதா அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் தன்னுடைய திருவடியைத்தான் கொடுப்பார். ஆனால் இந்த நக்கீரருக்கு மட்டும் தன்னுடைய கையவே சாமி கொடுத்து அப்படியே கரைக்கு அழைத்து வருகின்றார் அப்படின்ட்டு ஒரு நயமாக இதை கூறுகின்றார். போதையார் ஞான வடிவினராக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானும் உலகம் ஈன்ற புனிதையாக இருக்கக்கூடிய அந்த மேலான ஞான பூங்கோதை என்கின்ற அந்த அம்மையாரினுடைய கூந்தல், அந்த சொக்கநாத பெருமானுடைய துணைவியாராக இருக்கக்கூடிய அந்த ஞான பூங்கோதை அம்மையாரினுடைய
கூந்தலுக்கு தீங்கான ஒரு கருத்தை கூறிய கொடிய நாவை உடைய இந்த தீமையை யார் பொறுப்பார்கள்? அந்த சொக்கநாத பெருமான் மட்டுமே இதை பொறுத்து கொண்டு அருள் செய்ய வேண்டும். அவரின்றி இந்த தீமையை யாராலும் பொறுக்க முடியாது என்ற எண்ணத்தை மனதில் கொண்டு அந்த நக்கீரனானவன் அந்த பொற்றாமரை தீர்த்த கரையில் இருந்து கொண்டே திருக்காலத்தியில் இருக்கக்கூடிய காதில் குழையை அணிந்த அந்த காலத்தியப்பர் என்கின்ற அந்த குடுமித்தேவரை வைத்து காலத்தி என்கின்ற திருத்தலத்தையும் வைத்து கைலை என்கின்ற திருத்தலத்தையும் வைத்து அந்த இரண்டு திருத்தலங்களினுடைய பெயர் மாறி மாறி அந்த சொற்கள் வருமாறு இனிமையோடு கூடிய இசையோடு கூடிய நேரிசை வெண்பாக்களாக ஒரு 100 பாடல்களை பாடுகின்றான். அதை எப்படி அந்தாதி அமைப்பில் அவன் தொடுத்து அந்த சொக்கநாத பெருமானினுடைய திருவடிகளுக்கு அதை சாத்துகின்றான். இவ்வாறு அந்த கரையில் இருந்து சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மையும் தங்கள் 2 காதுகளால் அந்த பாடல்களை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து அந்த நக்கீரன் இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுக்கு கீழே இறங்கி வந்து அவனுடைய கையை பற்றி சொக்கநாத பெருமான் அந்த நக்கீரனுக்கு தன்னுடைய கையை கொடுத்து அவனை அந்த படிக்கட்டிலிருந்து மேலே கரைக்கு ஏற்றி அழைத்து வருகின்றார். பொதுவாக சிவபெருமான் எல்லோருக்கும் என்ன செய்வார் என்றால் தன்னுடைய திருவடியை கொடுத்து அந்த 7 பிறவி என்கின்ற கடலாய் கடக்கச் செய்து அந்த வலிமையான கரைக்குத்தான் அவர் ஏற்ற வந்தவர். ஆனால் இப்பொழுது நக்கீரனுக்கு தன்னுடைய கைகளையே அவர் கொடுத்து கரைக்கு ஏற்றுகின்றார். இதை இறைவன் நமக்கு கை கொடுப்பார் என்ற கருத்தை திருநாவுக்கரசு பெருமான் திருவையாற்று திருத்தலத்திலும் கூறுகின்றார். அதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப மெய்ஞானம் என்னோ பொருள் தரு கண்ணிழந்து உன் பொருள் நாடி புகழ் இழந்த பொருளரும் தம்மை பரவக் கண்டு பொது நரகக் குழி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தலமே. அந்த ஐயாற்று பெருமானும் அருள் தரு கை கொடுத்து நம்மை ஏற்றுவான். குருடர்கள் பரவும் பொழுதும் அதை மகிழ்ந்து அருள் தரு கை கொடுத்து ஏற்றுவான் என்று நாவுக்கரசு பெருமானும் இதை கூறுகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.